ஒரு தீ ஏற்படுது. அந்த இடத்துல கனமான பிளாங்கெட்டை வந்து தண்ணியில நனைச்சு அது எப்படி அந்த தீய உடனே அணைக்கிறாங்கன்றத பாக்குறோம். எல்லாரும் கைத்தட்டல் கொடுத்துருங்க. இந்த தீய அணைச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இது வந்து பேசிக். இப்ப நம்ம எல்லாம் பார்த்தது எல்லாமே எஸ் மேம் வாங்க வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதா இருந்தது. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து மார்னிங் ரொம்ப ஏர்லியாவே வந்து 2 டேஸா ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கும் ஏர்லி மார்னிங் வந்து எங்களுக்கு ஃபுல்லா ரெஸ்ட். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் எங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப ஹை லெவல்ல இருந்து பீப்புளை ரெஸ்கியூ பண்ணதெல்லாம் பார்க்க எங்களுக்கு we are very glad to see this. அவங்களோட இதை வந்து நாங்க very we appreciate, we value it. TNHB Towers 240 ஷெனாய் நகர் ஸ்கீம்ல வந்து ஹவுசிங் போர்டு கட்டி எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்க நல்லபடியாக 1/4 இருந்து எல்லாரும் குடிபுகுந்துக்கிறோம். இந்த ஃபயர் மார்க்கள் பண்ணோன்றது நாங்க இங்க கடந்த 1 வருஷமா 1.5 வருஷமாக பண்ணோம்னு நாங்க நினைச்சோம். அதை வந்து இன்னைக்கு சாத்தியமாகினது நம்மளுடைய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை. உண்மையிலே தமிழ்நாடு அரசு வந்து நம்ம பாராட்டோம். சொன்ன உடனே அவங்களும் வந்தாங்க. அவங்க தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு. நாங்களும் எங்க அசோசியேஷன் சார்பாகவும் அவங்க நல்லா கோஆபரேட் பண்ணி இன்னைக்கு என்ன அவங்க வந்தது எங்களுக்கு பயனா, நாங்க ஏற்கனவே ஹவுசிங் போர்டு வந்து இந்த கான்ட்ராக்டர் வந்து இந்த சிஸ்டத்தை நல்லா பண்ணாலும் எங்களுக்கு அது வேலை செய்யுதா இல்லையான்ற தெரியாத ஒரு நிலைமை இருந்தோம். அதை வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து எங்க இருக்கிற சிஸ்டம் ஒரு 99.99% ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் நிரூபிச்சுக்கிறாங்க. இதை விட என்ன பெரிய முக்கியம்னா இதை வந்து எங்களோட உயிர் அவசரத்துல வந்து ஒரு ஃபயர் ஆகும்போது அந்த நேரத்தில் ஒரு தடுமாறாம எப்படி நம்மளை காப்பாத்திக்கணும், எப்படி என்ன பண்ணணுன்றத வந்து அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. இதற்காக உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கும் வந்த அனைத்து அலுவலர்களுக்கும் எங்க அசோசியேஷன் சார்பாக பிரசிடென்ட் முறையில என்னுடைய மனமார்ந்த நாங்க நன்றியை தெரிவிக்கிறோம். பொதுமக்களுக்கு வந்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், சிறு சிறு தடங்கல்களை வந்து தீயணைப்புத்துறை எவ்வாறு கையாள்கிறது, அதை எவ்வாறு பொதுமக்களும் வந்து எவ்வாறு அதை பயன்படுத்திக் கொள்வது என்பது தொடர்பான ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து சனிக்கிழமை தோறும் பொதுமக்கள் கூடுமிடங்கள்லையும் மற்றும் வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள், மல்டி ஸ்டோரி பில்டிங் அந்த மாதிரி இடங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு நம்ம அண்ணா நகரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அர்பன் டெவலப்மெண்ட் அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வந்து பொதுமக்களுக்கு வந்து இது பண்ணோம். அந்த குடியிருப்பு வாசிகள் அனைவரும் வந்து நல்லா கோஆபரேட் பண்ணாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த ஃபயர் சர்வீஸினுடைய நடவடிக்கைகள், ஃபயர் சர்வீஸினுடைய சேவைகள் அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பயன்பட்டு இருக்கிறாங்க என்பதை அன்போடு தெரிவித்துள்ளேன். எத்தனை மாடி சார், எப்படிலாம் இது பண்றதுன்னு சொல்லுங்க சார். எத்தனை மாடி கட்டிடம் சார் இது வந்து ஒரு 15 மாடி கட்டிடம். இந்த 15 மாடியில வந்து குடியிருப்பு வாசிகள் அனைவரும் பொதுமக்கள் தான் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட அளவுன்னு கிடையாது, எத்தனை கட்டிட மாடிகள் அப்படின்னு இல்லை. பொதுவாக வந்து பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா பொதுமக்களுக்கும் ஃபயர் சர்வீஸுக்குமான இடைவெளியை குறைக்கணும், அவங்க வந்து நம்மளுடைய சேவைகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த தொடர் பயிற்சிகளை வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் நீங்க அவங்களுக்கு வந்து பேசிக் ஃபயர் ஃபைட்டிங், அதாவது ஒரு குடியிருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குடியிருப்புகள் ஏற்படக்கூடிய என்ன மாதிரி ஃபயர்கள் ஏற்படலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு கேஸ் ஃபயரு அல்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபயரு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபயர்கள் ஏற்படலாம். அந்த ஃபயர்களை வந்து எப்படி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் சஸ்டைன்டு மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. வீடுகளில் வந்து நம்ம ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோ அல்லது ஒரு தீயணைக்கூடிய விஷயங்களை பெரிய கருவிகளை வச்சிருக்க போவதில்லை. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்வை அல்லது ஒரு சணல் சாக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களை வச்சு அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன ஃபயர்களை வந்து எப்படி அணைக்கிறது, அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது தொடர்பான விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து நம்ம பரப்புரை செய்கிறோம்.